ஓம் சாந்தி. முரளியின் தேதி 21/4/1983 வருடத்தினுடையது. சங்கம யுகத்தில் நாம் அனைவரும் மரியாதைகள் படி நடப்பதுதான் புருஷோத்தமன் ஆவதாகும். இதில் முக்கியமாக நாம் எல்லாருக்கும் இந்த விஷயங்களை சொல்கிறோம். சங்கம யுகம் அசம்பவத்தை சம்பவம் மாறக்கூடியதாக மாற்றக்கூடிய ஒரு யுகமாக இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த அனைத்து விஷயங்களுமே சங்கம யுகத்தில் நமக்கு அசம்பவமான நிகழ்ச்சிகள் எல்லாமே சம்பவமாக மாறக்கூடியதாக இருக்குது. இந்த கிளாஸ் கூட பாருங்கள், ஆரம்பத்தில் ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. கொஞ்சம் பேர் தான் உட்காந்து கிளாஸ் கேட்டாங்க. அங்கங்கே ஒவ்வொருத்தர் இருந்து தான் கிளாஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளாஸாக மாறிடுச்சு. எல்லாருமே இப்போவும் எவ்வளோ விரிவாக மாறி இருக்குதுன்றத புரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் கூட பாருங்கள், ஸ்கூலில், அதாவது நம்ம பாபாவுடைய வீட்டில் கிளாஸ்க்கு வரும்போது எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாங்களா என்ன சிஸ்டர்ஸு சொல்கிறது இல்லை இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக தான் எல்லா நியமங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு அம்மா கூட ஒரு பச்சை குழந்தைக்கு உடனே எல்லா சாப்பாடும் கொடுக்கறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் குழந்தைங்களுக்கு ஊட்டி கொடுறாங்க இல்லையா? அதே போல் தான் பகவான் நம்முடைய அம்மாவாக இருக்கார். அவரும் நமக்கு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் தாரணைகள், நியமங்கள் இது எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்போது ஒரு கிளாஸில் ஒரு பிரதர் வராரு, ஒரு குடிகாரன் ஒருத்தர் வராரு. அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப சாராயம் குடிக்கிறேன், இதிலேருந்து நான் எப்படி விடுதலை ஆவேன் அப்படின்னு அவர் சிஸ்டர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அந்த சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டே இருங்க, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. மெதுவாக என்ன பண்ணுவாங்க, அந்த சிஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாங்க, அன்பை கொடுப்பாங்க, டோலியை கொடுப்பாங்க, அப்பப்போ சாப்பாடு கூட கொடுப்பாங்க. மெதுவாக அவங்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் உருவாகுது. அசம்பவமான விஷயங்கள் என்ன ஆகுது, சம்பவமாக மாறியது. இப்போ பாபா பாருங்கள் நமக்காக எவ்வளோ வழிகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. பாபா என்ன சொல்லியிருக்காரு, ஞானத்தை நீங்கள் கொடுங்க. ஒன்று காதுக்கு இனிமையான விஷயங்கள் சொல்லி கொடுங்க, ரெண்டாவது வாய்க்கு சாப்பாடு கொடுங்க. இப்போ இது என்னன்னா அசபமாக நடக்க முடியாத விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா? சில சொல்லுவாங்க, பெஞ்சி என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, என்னால் இப்படியெல்லாம் நடக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவபாபா நமக்கு என்ன சொல்கிறாரு, சிவபாபா நமக்கு டீச்சராக இருக்கார், அம்மாவாக இருக்கார், அப்பாவாக இருக்கார். நாம் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பாபா நமக்காக இருந்துட்டுருக்காரு இல்லையா? யார் டெய்லி கிளாஸ்க்கு வராங்க, ரெகுலராக வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்குள்ள பாருங்கள் எவ்வளோ சக்தி இருக்கும், ஊக்கம், உற்சாகம் இருக்கும். நம்ம எல்லாருமே பாஸ் ஆகக்கூடியவங்க கிடையாது, பாஸ் வித் ஆனர் ஆகுங்க. நம்ம பாஸ் வித் ஆனர் ஆகணுன்ற நம்பிக்கை பாபா கிட்ட இருக்குது. பாபா நம்ம எல்லார் மேலேயும் நல்ல ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு. ஒரு கதை கூட இருக்குது. ஒரு பூனையினுடைய விஷயத்தை நாம் இங்கே சொல்ல போகிறோம். அடுத்தது ஒரு பூனையினுடைய விஷயம், பூனை அடுத்தது குரங்கனுடைய விஷயம். இந்த பூனை என்ன பண்ணுது, அந்த வீட்டில் தன்னுடைய குழந்தைங்களோட சுற்றி வரும். யாருக்குமே தெரியாது ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு எப்படி அந்த பூனை போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. குழந்தைங்க 4 குழந்தை இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும். அந்த பூனை தன்னுடைய குட்டிங்களை என்ன பண்ணும், எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே கொடுத்துரும். அது யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பூனை என்ன பண்ணுது, அந்த குழந்தைங்களை வளர்த்தது இல்லையா? பூனை என்ன நமக்கு சொல்லி கொடுக்குது, எப்படி பொருளை மறைச்சி வைக்கிறது, யாருமே இல்லைன்னா எப்படி அந்த வீட்டில் போய் சாப்பிட்றது, அந்த வழி எல்லாமே பூனை சொல்லி கொடுக்குது. பாபா கூட என்ன பண்ணுறாரு, யுக்தியாக இருந்து தான் நம்ம எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்குறாரு. குழந்தைங்க எப்படி பெருசாகணும், எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த மாதிரி தான் பாபாவும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பூனை என்ன பண்ணுது, தன்னுடைய குட்டிங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குது, எப்படி நம்ம சாப்பிடணும், யாரும் இல்லாதப்போ எப்படி ஒளிஞ்சு சாப்பிடணும், இருட்டில் எப்படி போகணும், எல்லாமே சொல்லி கொடுக்குது.
அப்போ பாபாவும் என்ன பண்ணுறாரு, நம்மளை அப்படியே தான் பிடிச்சி வச்சுருக்காரு இல்லையா. பாபா விட்டு நம்மளால் இருக்க முடியாது தானே. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கு. இப்போ பாபாவை நமக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் சரண்டர் ஆகுங்க, சரண்டர் ஆயிருங்க போதும். நான் என்ன சொல்கிறேனோ என்ன செய்கிறேனோ நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. நீங்கள் எனக்காக சமர்ப்பணமாகுங்க. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. குரங்கு என்ன பண்ணுது தெரியுமா? குரங்கு என்ன பண்ணுது, தன்னுடைய குழந்தைய மார்பிள் அப்படியே அணைச்சிக்குது இல்லையா, இதயத்தில் அணைச்சி. என்ன தான் நம்ம பண்ணாலும் குரங்கு என்ன பண்ணும், தன்னுடைய குழந்தைய பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கும். ஆனால் அந்த குரங்கு இன்னொரு வேற எங்கேயாவது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுமா, விட்டுருமா, கையை விட்டுருமா. இப்போ அதே போல தான் நாம் பாபா கூடவே இருந்துகிட்டே இருந்தால் பாபா நம்மளை காப்பாற்றுவார். நம்ம மற்றவங்க கூட போயிட்டோம்னா அங்கே பாபாவுடைய கனெக்ஷன் நமக்கு கட் ஆயிரும். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்கிறோம். பாபா நம்முடைய அவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கார். நாம் அவர்கிட்ட எதுவுமே சொல்கிறது கிடையாது, எல்லாமே நம்ம ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்கிறோம். பாருங்கள், இப்போ பாபாவை நீங்கள் ஃப்ரெண்டாக எடுத்துக்கங்க. பாபா கிட்ட எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நாம் விஷயங்களை பிடிச்சி வச்சிட்ருக்குறோம் இல்லையா, நாம் பாபாவை பிடிச்சி வச்சுருக்குறோம், பாபாவும் நம்மளை பிடிச்சி வச்சிட்ருக்காரு. அப்போ நம்மளுடைய வழி தெளிவாக இருக்குது, கிளியராக இருக்குது. நம்ம மனசால் பாபாவுக்கு சரண்டராக இருக்கோம், உடலால் சரண்டராக இருக்கும். பாபா நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. பாபா நடக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே எவ்வளோ சுலபமாக நமக்கு நடத்தி காட்டுறாரு. வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வந்திருக்கு. எவ்வளோ யுக்திகளை பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நடக்க முடியாத பயங்கரமான விஷயங்கள் வந்திருக்கும்போது கூட பாபா நமக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பாபா நம்ம கூடவே இருக்காரு. நமக்கு தோல்வின்றது நம்முடைய சரித்திரத்திலேயே கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் பாபா நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பாபா மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கணும், அவ்வளோ அன்பு இருக்கணும். நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருக்குறோம், யஜ்யத்தில் மொத்தமாக 400 பேர் தான் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட எந்த விதமான சாதனங்களும் கிடையாது. அந்த லீடருடைய வேலை என்ன, அவங்க எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சன்னியாசி இருப்பாருன்னா சன்னியாசி கூட நிறைய சிஷ்யர்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த சிஷ்யர்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு சன்னியாசியினுடையதாக இருந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம மனசில் உள்ள நம்ம என்ன நினைக்கிறோமோ அது தானாகவே வெளிப்படும். இப்போ யாராவது எதாவது சொல்லிட்டா உடனே நம்ம என்ன சொல்கிறோம், நான் அப்புறமா செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போ நமக்கு நம்பிக்கை வருதோ அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நான் செஞ்சிடுறேன், இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். நமக்குள்ளே எவ்வளோ தைரியம் இருக்கோ, எவ்வளோ தைரியம் நம்ம வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே சிறியதாக மாறிடணும். பாபா நமக்கு யுக்தி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எந்த மாதிரி யுக்தி சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா? பாபா என்ன சொல்கிறாரு, முதல்ல ஆரம்பத்தில் பவித்திரத்தாவை பற்றி நமக்கு சொல்கிறது கிடையாது. மெதுமெதுவாக தான் நமக்கு பவித்திரத்தாவினுடைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. நம்ம ஒவ்வொருத்தருடைய தொடர்பில் வரும்போது தான், மற்றவங்களுடைய அனுபவங்களை கேட்கும்போது நாமும் இந்த மாதிரி நடக்கணும், நாம்ளும் தூய்மை ஆகணுன்ற விஷயங்கள் நமக்கு தெரிகிறது. பகவான் இந்த உலகத்தில் நடக்க முடியாத விஷயங்கள், அசம்பவமான விஷயங்களை சம்பவமாக சுலபமாக நமக்கு மாற்றி கொடுக்குறாரு. பாபா தான் என்ன பண்ணுறாரு, சிஸ்டர்ஸுங்க மூலமாக கோர்ஸ் செய்ய வைக்கிறாரு. உலகத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், பெரிய சாஸ்திரவாதிகளாக இருக்கலாம். ஆனால் இங்கே பாபா பாருங்கள், இங்கே நமக்கு கோர்ஸ் கொடுத்து, பாலனை கொடுத்து, சக்தியை கொடுத்து எல்லாமே செய்ய வைக்கிறாரு. பகவான் நமக்கு எல்லா விதத்துலேயுமே மாஸ்டராக இருக்கார். நம்மளை இப்போ புருஷோத்தமனா மாற்றி தான் பாபா நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. புருஷோத்தமனை மாற்றி பாபா நம்மளை தகுதியானவங்களாக மாற்றுறாரு. பாபாவுடைய ப்ராமிஸ் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா. பாபா நம்ம எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிடுவார் இல்லையா. பாபாவுடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஞாபகம் கொஞ்சம் வைக்க வேண்டியதாக இருக்கிற. முதல்ல நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னான்னு இப்போ நம்ம எல்லாருமே பார்க்கலாம். முதலாவது விஷயமா, நிறையா டைம் நம்ம என்ன பண்ணிட்டோம், காலங்கள் போன பின்னால்
மரியாதைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டோம். ஆனாலும் பாபா இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு மரியாதை எல்லாத்தையுமே பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. தாதிங்க எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கணும், கிளாஸுக்கு வந்தால் எப்படி இருக்கணும், எல் இது எல்லாமே நமக்கு பாபா சென்டர்ஸ்ங்க மூலமாக, தாதிங்க மூலமாக எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. பாபா கூட சொல்லியிருக்காரு ஒரு முறை. என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னார் தெரியுமா? யார் குடும்பத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. சென்டரில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. வெளியே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது. பாபா என்ன பண்ணுறாரு, யார் குடும்பத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு 25 மார்க் எக்ஸ்ட்ராவே பாபா கொடுத்துட்றாரு. காரணம் என்ன, குடும்பத்திலேருந்து எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மரியாதை பாபா சொல்லி கொடுக்குறாரு. பக்தி மார்க்கத்தினுடைய மரியாதைகள் தனிப்பட்டதாக இருக்குது. குமாரிகளுடைய மரியாதை தனிப்பட்டதாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கவங்களுடைய மரியாதைகள் தனிப்பட்டதாக இருக்குது. யார் குமாரியாக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணணும், விஸ்வ கல்யாணம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். முழு உலகத்திற்கும் நன்மை செய்யக்கூடியவங்களாக இருக்கும். லௌகிக வீட்டில் கூட பாருங்க, ஒரு பெண் கல்யாணம் ஆகிட்டு மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனாங்கன்னா அந்த குல பெருமையை அவங்க காப்பாற்றணும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் பாபா நமக்கு சொல்லு, லௌகிக்க வீட்டில் எப்படி இருந்தாங்களோ அதே போல் இந்த வீட்லேயும் இருக்க முடியாது இல்லையா? இது கூட பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் பாபா நமக்கு பல வகையான மரியாதைகளை சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மரியாதைகளை நம்ம எல்லாருமே காப்பாற்றக்கூடியவங்களாக இருந்துட்டுருக்கோம். ஏன்னா பாபாவுடைய நியமங்கள் படி நடப்பது தான் நமக்கு பாதுகாப்பான ஒரு சாதனமாக இருக்குது. பாபா நமக்கு மரியாதைகள் நியமங்கள் சொல்லியிருக்காரு. முதல்ல என்ன ஒரு மரியாதை பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, நிறைய நினைவுகளை சொல்லி கொடுத்துருக்காரு பாபா. முதல் விஷயம் பாபா என்ன சொல்கிறாரு, நான் இந்த தேகம் கிடையாது, நான் ஒரு ஆத்மா. நான் வெறும் ஆத்மா கிடையாது, நான் சிரேஷ்டமான ஆத்மாவாக இருக்கேன். சிரேஷ்டமான ஆத்மான்ற நினைவு பாபா நமக்கு கொடுக்குறாரு. எவ்வளோ பேர் இருக்காங்க உலகத்தில், எல்லாருமே சிரேஷ்டமான ஆத்மாக்கள் இல்லையா? நான் சர்வசக்திவானாக இருக்கேன், எனக்கு முன்னால் இருக்கக்கூடியவங்களும் சர்வசக்திவானாக இருக்காங்க. நான் மட்டும் சர்வசக்திவான் கிடையாது, எனக்கு முன்னால் இருக்கக்கூடியவங்களும் சர்வசக்திவானாக இருக்காங்க. அவங்களும் பகவானுடைய குழந்தைங்க தானே. பாருங்க, எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லாருமே சர்வசக்திவான் பகவானுடைய குழந்தைங்களா இருக்கான். டெய்லி நான் கிளாஸ்க்கு போகிறோம், இவங்க நல்லவங்க இவங்க சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எனக்குள்ளே என்ன நான் ஸ்வமான் கொண்டு வரணும், அந்த ஸ்வமான் மற்றவங்ககிட்டே இருக்குது, அதை நம்ம க்ரியேட் பண்ணணும். நான் மட்டும் நல்லா புருஷார்த்தம் பண்ணுறேன், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், இந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. பாபா நமக்கு நினைவு கொடுத்துருக்காரு பாருங்க. ட்ராமாவில் நமக்கு எந்த மாதிரியான பாட்டு இப்போ போயிட்டுருக்கு, ஒவ்வொருத்தருடைய பாட்டும் தனிப்பட்ட பாட்டாக இருந்துகிட்ருக்கு. விதவிதமான பாட்டு இருந்துகிட்ருக்கு இல்லையா? உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி இருக்காங்க. பாபா என்ன சொல்கிறாரு, யாருடைய பாட்டும் யாரும் மாற்ற முடியும். ஏன்னா நம்மளுடைய பாட்டே நம்மளால் மாற்றிக்க முடியலன்னா நாம் எப்படி மற்றவங்களுடைய பாட்டு மாற்ற முடியும்? இந்த பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் பல வகையான பாட்டு இருந்துகிட்ருக்கு. ஒவ்வொருத்தருடைய பாட்டும் அக்யூரேட்டான பாட்டாக இருந்துகிட்ருக்கு. ரெண்டாவது பாபா நமக்கு நினைவு கொடுக்குறாரு, இந்த உலகத்தினுடைய படைப்பு மற்றும் படைப்பினுடைய ரகசியங்கள். 84 ஜென்மம் நம்ம எடுத்திருக்கிறோம். சிருஷ்டி சக்கரத்தை பற்றி பாபா நமக்கு சொல்லியிருக்காருங்க. குழந்தைங்க பிஸியாக இருக்கணும் இல்லையா? பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. அடிக்கடி பாபா சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நினைவு செய்யுங்க. ஏன்னா முக்கியமான சப்ஜெக்டே பாபாவுடைய நினைவு தான். ஞானத்தின் மூலமாக நம்முடைய விக்ரம விநாசமாகுது. யோகத்தின் மூலமாக தான் விக்ரம விநாசமாகும். ஞானத்தை நம்ம நல்லா சிந்தனை பண்ணணும். பாபா பாருங்க நமக்கு எவ்வளோ கொடுத்துட்டே இருக்காரு. தெய்வீக குணங்களே நமக்குள்ளே இல்லைன்னா நம்ம எப்படி மரியாதை புருஷோத்தமானா நம்ம மாற முடியும்? எப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே பயன்படுத்தணும், இது பாபா நமக்கு சொல்கிறாரு. இதை பயன்படுத்துறதுக்கான விதி என்ன? நமக்குள்ள சகன் சக்தி, பொறுமை சக்தி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அமைதியானவங்களாக இருக்கணும். எப்படி நம்ம பொறுமை சக்தியை தாரணை கொண்டு வர்றது, இருக்கக்கூடிய குணங்களை நம்ம எப்படி தாரணை பண்ணுறது? நாளுக்கு நாள் நமக்குள்ள நல்ல குணங்களை கொண்டு வந்துட்டே இருக்கணும்.
ஒன்று நினைவு வேணும், ரெண்டாவது ஞானம் வேணும், ஞானத்தின் மூலமாக வித்யாசாகர் மந்தன் பண்ணணும், மூணாவது குணங்கள் வேணும், நாலாவது நமக்கு சக்திகள் தேவைப்படுது. மெது மெதுவாக நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சக்திகள் தேவைப்படுது இல்லையா. நமக்குள்ள பொறுமையினுடைய சக்தி இருக்குது, பணிவனுடைய சக்தி இருக்குது, அன்பினுடைய சக்தி இருக்குது, தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது, அமைதியினுடைய சக்தி இருக்குது. இது எல்லாமே இருக்கு இல்லையா. பாபா நமக்கு எல்லாமே ஞாபகத்தில் கொண்டு வந்திருக்காரு. இது நாம் தான் செய்யணும். பாபா நமக்கு 4 சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு. 4 சப்ஜெக்ட்லேயுமே நம்ம பாஸ் ஆகணும். அதுக்கான விஸ்தாரமும் ரொம்ப அதிகமானதாக இருக்குது. அந்த 4 சப்ஜெக்டை முக்கியமாக நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருமே நல்லா சிந்தனை செஞ்சு பாருங்கள், பாபா நமக்காக எப்படி கொண்டு வராரு, நம்முடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு வந்திருக்காரு. நமக்குள்ள நினைவு வரணும். ஸ்மிருதி, அதாவது நம்முடைய நினைவு சிரேஷ்டமானதாக இருக்கணும். நம்முடைய விருத்தி உணர்வு சிரேஷ்டமானதாக இருக்கும். எப்போ நமக்குள்ள நல்ல எண்ணம் இருக்கும் அப்போ தானாகவே அந்த வைப்ரேஷன் நல்லதாக இருக்கும். மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை, இவங்களுடைய முகம் வாடி போயிருக்கு, இவங்க ஏதோ தப்பாக நினச்சிட்ருக்காங்க, மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, நல்ல உணர்வு நம்ம வச்சுருக்கணும். ரெண்டாவது திருஷ்டி. ஒன்று ஸ்மிருதி, விருத்தி, அடுத்தது திருஷ்டி. நம்முடைய பார்வை தெய்வீகமான பார்வையாக இருக்கும். கொடூரமான பார்வை யார் மேலேயும் நம்ம பாட்டக்கூடாது. கருணையினுடைய பாவனை நமக்கு இருக்கணும். கருணையினுடைய பார்வை நமக்கு இருக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு வைப்ரேஷன் கொடுக்கணும். சுகம் சாந்தியினுடைய வைப்ரேஷனை நம்ம பார்க்கணும். பாபா சொல்கிறாரு, உலகத்துக்கே நம்ம சக்தி கொடுக்கக்கூடியவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால சக்தி கொடுக்க முடியாதா என்ன? வெளி உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சக்தி கொடுக்குறோம், உலகத்துக்கு கண்டத்துக்கு நம்ம சக்தி கொடுக்குறோம், அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம சக்தி கொடுக்க முடியாதா என்ன பாபா கேட்குறாரு. அதனால் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முதல்ல நீங்கள் சக்தி கொடுக்கணும். நம்மளுடைய திருஷ்டி அடுத்தது ஆத்மீகமான திருஷ்டியாக இருக்கணும். எவ்வளோ முடியுமோ தன்னை ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவை நம்ம நினைவு செய்யணும். தன்னை ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்யுங்க. நம்ம எல்லாருமே ஒரே குலத்தை சேர்ந்தவங்க, பரந்தாமத்திலேருந்து நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எந்த மாதிரியான சங்கல்பம் வைக்கணும், நமக்குள்ள சுத்தமான சங்கல்பம் இருக்கணும். சாதாரணமான சங்கல்பம் இருக்கக்கூடாது, இப்படி அப்படி என்னெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல நல்ல எண்ணங்களை நம்ம கொண்டு வரணும். சத்தியமான சங்கல்பங்கள் நமக்கு இருக்கணும். அடுத்தது முதல்ல பாபா நினைவு கொடுக்குறாரு. இது அடுத்த மரியாதை நமக்குள்ள நம்ம கொண்டு வரணும். அடுத்தது பாபா நமக்கு சொல்கிறாரு, முதல்ல நம்ம ஒவ்வொருத்தருமே நல்லா புரிஞ்சுக்கணும் நிகழ்காலத்தில் என்ன நடந்துட்டுருக்குது. மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, விநாசம் விநாசம்னு சொல்லிகிட்ருக்காங்க இல்லையா. இன்றைக்கி அவங்க கூட என்ன சொல்கிறாங்க, விநாசம் பக்கத்தில் வந்துட்டுருக்குன்னு எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. நமக்கு தெரியாது, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும்னு மனிதர்களுடைய வாயிலிருந்தே இப்போ வந்துட்டுருக்கு. சங்கம யுகம் பாருங்கள், ரொம்ப சின்ன ஒரு யுகமாக இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன ஆகணும், நம்ம புருஷோர்த்தம் ஆகணும் இல்லையா. புருஷோர்த்தம் ஆகணும்னா லட்சியம் எவ்வளோ பெருசாக இருக்குது. சின்ன சின்ன எக்ஸாம் வருது, இப்போ எல்லாருமே எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அதில் நீங்கள் எவ்வளோ கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எவ்வளோ நம்ம அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா. ஒரு முரளி தான் கிளாஸில், ஒரு முரளி தான் சொல்கிறோம். அந்த ஒரு முரளியில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு படித்து பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ கவனம் வைக்கிறீங்க. அதே போல் நேரத்துக்கு நம்ம முக்கியமானதாக கொண்டு வரணும். நேரம் மிகவும் முக்கியமானதாக இருக்கு. இப்போ அடுத்தது, இப்போ நம்ம மரியாதைப்படி நடக்கிறனால நமக்கு என்ன நன்மை இருக்குது, அதனுடைய பலன் என்ன. சீதையினுடைய கதை இருக்கு இல்லையா. பாபா சொல்கிறாரு, என்ன பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரோ அதன்படி தான் நம்ம நடக்கணும். எப்போ நாம் மரியாதைப்படி நம்ம நடக்கிறோமோ அப்போது நமக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும். நம்ம மரியாதை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே சாதகமாக இருக்காது. பாபாவுடைய மரியாதை என்ற கோட்டில் இருக்கணும். பாபாவுடைய ஸ்ரீமத் என்ற கோட்டை நம்ம விட்டுட்டு வெளியே வரக்கூடாது. அதனால தான் மகாபாரத சண்டையை உருவாகிருக்கு, ராமாயண சண்டை உருவாகிருக்கு. எப்போ விதிமுறைகளை மீறுறோமோ அப்போ தான் போர் உருவாகுது.
நம்ம வாழ்க்கையில் என்ன தேவைப்படுது நமக்கு? நம்முடைய நடத்தை மிகவும் நல்லதாக இருக்கணும். அதற்காக கூட நம்ம மரியாதையினுடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கணும். மரியாதையினுடைய கோட்டுக்குள்ளே நம்ம இருக்கணும். மரியாதை விட்டு ஒருபோதும் வெளியே வரக்கூடாது. மற்ற மனிதர்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதாவது வேலை இருக்குதுன்னா, இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்கன்ட்டு நம்ம அவங்க கூட மரியாதையை விட்டு போயிட்டாங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் அவங்கள சென்டரில் இருந்து வெளியே வச்சிடுறாங்க. அப்போ மறுபடியும் அவங்க வெளியே போயிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு உள்ளே வராங்க. இங்கே கூட பாபா என்ன சொல்கிறாரு? மரியாதைன்ற கோட்டை நம்ம விட்டுட்டோன்னா வெளியே போக வேண்டிய கட்டாயத்தில் வந்துடுவோம். பாபா நமக்கு இதை கவனம் வைக்கிறார். இதனால புருஷோத்தம சங்கம் யுகத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த மரியாதை என்ற கோட்டில் இருந்து நம்ம வெளியே போகக்கூடாது. இந்த விஷயத்தில் நம்ம எல்லாருமே கவனம் வைக்கணும். பாபா நமக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காரு. அந்த மரியாதையில் ஒரு மரியாதையை நம்ம மீறி நடந்துட்டோன்னா பாபா சொல்லியிருக்காரு, மரியாதை புருஷோத்தமனா நம்ம மாற முடியாது. எவ்வளோ பெரிய டாஸ்க்கு பாபா நமக்கு கொடுத்துருக்காரு. மரியாதை புருஷோத்தமன் என்றாலே அனைத்து விதமான மரியாதைகளை நம்ம பாலனை செய்யணும். காலையில் அமிர்த வேலையிலிருந்து இது வரைக்கும் பாபா எவ்வளோ மரியாதைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. 108 ஸ்ரீமத்தின பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா? நாம் கூட இதை பாபா ஒன்று சொல்கிறாரு, நாம்ளும் கூட என்ன பண்ணுறோம்? நிறையா தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் பாபா நமக்கு எவ்வளோ சிரேஷ்டமான வழிகளை சொல்லி கொடுத்துருக்காரு. சிலர் குழம்பி போயிடுறாங்க. நமக்கு தெரியும் பாபா டெய்லி நமக்கு சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக டானிக் கொடுத்துட்ருக்காரு, எனர்ஜி கொடுத்துட்டே இருக்காரு. சாக்கார் முரளியில் பாருங்கள், பாபா 2 விஷயம் நமக்கு சொல்லுவார். என்ன சொல்கிறாரு? என்ன ஆனாலும் சரி கொஞ்சம் பொறுத்துக்குங்கன்னு பாபா சொல்கிறார். டெய்லி முரளியில் பாபா விதவிதமான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ நாம் பாபா சொல்கிறபடி நடந்தால் பாபா நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வருவார். பாபாவுடைய ஸ்ரீமத் படி நம்ம நடக்கணும். சாப்பாடு விஷயத்தை பாபா நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? சாப்பிடக்கூடிய விஷயங்களும் கூட நம்ம கவனமாக இருக்கணும். தாரணையினுடைய விஷயத்த பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. எக்ஸாம்பிளாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. பாபா மெதுவாக நமக்கு எல்லாமே புரிய வைக்கிறாரு. நம்மளை மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்காக நிறைய யுக்திகளை பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அசம்பவமான விஷயங்கள் எப்படி சம்பவமாக மாறி இருக்கு. நாம் என்ன பண்ணுறோம்? சோட்டிலால் பாய் அவருடைய விஷயத்த சொல்கிறோம். அடுத்தது சூரஜ் பாயுடைய விஷயத்த நம்ம இப்போ பேசுகிறோம். அப்போ அவங்கவுங்க விஷயத்த அவங்கவுங்க செஞ்சிட்ருக்காங்க. அவங்கள பற்றி நாம் யோசனை பண்ணுறதுனால நமக்கு என்ன இருக்கு? அவங்க ட்ரெயினில் போனாங்களா, வந்தாங்களா, உட்காந்தாங்களா, எந்திரிச்சாங்களா, இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பாபா அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அந்த உதவியை பாபா செய்வார். எந்த அளவுக்கு நம்ம பாவனை வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு பாபாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும். பாபாக்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, பாபா எனக்கு அல்வா சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கு. உடனே பாபா அல்வா கொடுத்துருவாரு. சொல்லுவாங்க, பாபா என்ன அல்வா கேட்டேன், பாபா எனக்கு அல்வா கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க கூட என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய தாய்மார்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நீ சின்ன பொண்ணாக இருக்க, நீ பெருசாகும்போது இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் தான் நம்ம சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது ஞான மார்க்க வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம பெருசாக ஆக எல்லா விஷயத்தையுமே பாபா நமக்கு சொல்கிறாரு. இப்போ கொஞ்சம் பெருசாகும்போது அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, இதை பாரு, நீ இப்போ பெருசாகிட்டு இல்லை எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கணும், உங்கள்கிட்ட இது இருக்குது, நீ செய்ய. சிலர் சொல்லுவாங்க, ஈஸ்வரிய பேங்க்கில் நீ போடு, உனக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம பாபாவை நினைவு செய்கிறோம், என்ன சேவை நம்ம செய்கிறோமோ அந்த பிரச்சனையான நேரத்தில் பாபா என்ன பண்ணுவார், நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா. ஆனால் யார் பாபாவுக்கு சகயோகம் பண்ணுறது இல்லையோ அவங்களுக்கு தகுந்த நேரத்தில் பாபாவுடைய உதவி கிடைக்காது. சிலருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நினைப்பாங்க, ஐயோ பாபாவே விட்டுட்டு போயிடலாமான்ற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஆனால் பாபா என்ன பண்ணுவார், கடைசி நேரத்தில் அவங்களுக்கு நல்ல உதவி செய்வார், ஹெல்ப் பண்ணுவார்.
ம். அ பாருங்க, சின்ன விஷயம் எந்த மாதிரியான சின்ன விஷயம் இதுல அந்த சின்ன விஷயத்துல கூட பாபாவுடைய உதவி நமக்கு அனுபவப்படணும். ஆனா அதுக்கு ஆதாரம் என்ன? ஸ்ரீமத் படி நடக்கும். ம். சிலர் வந்து இது பண்ணுவாங்க, யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. செப்பல் கூட போட மாட்டாங்க. பக்தி மார்க்கத்துல நம்ம பார்த்துருக்குறோம். அந்த அளவுக்கு பகவானுடைய ஈடுபாடுல அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நெறைய பேர் சொல்லுவேன், அவங்ககிட்ட ஒரு சக்தியுமே கிடையாது. ஆனா எப்படி இந்த யக்கியத்துல இவங்க நடக்குறாங்க? இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? பகவான் இவங்கள நடத்திட்டு இருக்காரு. இதுதான் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். ம். இதுல வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அம்மா இருந்தாங்க. ஒரு வயசானவங்க இருந்தாங்க. அவங்க கல்கத்தால இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சிஸ்டர் சொன்னாங்க. அவங்க வராங்க. ஒரு கெஸ்ட் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, "எப்படி என்ன பண்ணணும்? இந்த கெஸ்ட் வராங்க. அவங்கள நீங்க தான் பார்க்கணும்னு." அப்போ அவங்க பாபாவ நெனச்சு நெனச்சு இருக்கும்போது பார்த்தா, அவங்களுக்கு அவ்ளோ மலர்கள் கிடைச்சது. மலர்களால அவங்கள வர வச்சாங்க. அப்போ ஒரு நாள் வந்து அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்க. 3, 4 நாள் கழிச்சு அவங்களுக்கு ஃபோன் வந்தது. அவங்க கிட்டேருந்து ஃபோன் வந்தது. வேற ஒருத்தர் இவங்க வந்து சரீரம் வந்து விட்டுட்டாங்க. உங்களுக்கு நீங்க வந்து தப்பான விஷயங்கள் எதுவுமே கேட்கலையே! அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. தீதி சொன்னாங்க. எல்லாமே வெரிஃபை பண்ணாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பாருங்க எந்த அளவுக்கு பாபாவுக்கு அவங்க செய்றாங்களோ, எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, அவங்க வாயிலிருந்து வருது. பாபா தான் எனக்கு சக்தி குடுத்தாரு. பாபா தான் எல்லாமே பண்ணாரு. எல்லாமே ஏன்னா அவ்ளோ மலர்கள் அவங்களுக்கு கிடைச்சது. இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பாபா கவனம் வைக்கிறாரு. நமக்குள்ள யாருமே நினச்சுக்காதீங்க, பாபா எனக்கு உதவி செய்யறதில்ல. பிரச்சனைகள் நேரத்தில பாபா நெறைய உதவி செய்றாரு இல்லையா? எல்லாருக்குமே அனுபவம் இருக்கு தானே? பாபா நமக்கு உதவி செய்றாரு இல்லையா? என்ன மரியாதை பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. அதனுடைய நன்மை என்ன? இத நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். யாராவது நமக்கு முன்னால வந்திருக்காங்கன்னா, அவங்களுடைய ஸ்திதி நல்லா இல்ல, மோசமான பார்வையோட அவங்க வந்திருக்காங்க. இத வந்து நம்ப புரிஞ்சுக்க முடியும். ஆனா நம்மளுடைய தாரணை எப்படி இருக்கு? அதனுடைய நம்மளுடைய தாரணையின் காரணமாக, நம்முடைய விஷயத்தின் காரணமாக யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது. அதனால நல்லா நீங்க இத புரிஞ்சுக்கணுங்க. யாரு எல்லாருமே சொல்லுவாங்க, ராஜயோக பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க அப்படின்னுவாங்க. அப்ப ராஜயோகத்துல இருக்கக்கூடியவங்க மரியாதை இருக்கு. அவங்க நெறைய விஷயங்கள், நியமங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. அந்த மாரி நெனைக்கிறாங்க. நம்மள பார்க்கும்போது எல்லாருக்குமே பயமும், பக்தியும் இருக்கு. பாபா நமக்கு சொல்றாரு, மரியாதைப்படி நடக்கிறது தான் நமக்கு பாதுகாப்புக்கான ஆதாரமா இருக்கு. பாபா நமக்கு சாப்பிடுறது, குடிக்கிறது இத பத்தி எல்லாமே பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம வீட்டுக்கு போம்போது, அம்மா கையில நம்ம சாப்பிடலன்னா, அம்மா என்ன சொல்லுவாங்க? சாப்பிடுறதெல்லாம் பாரு கல்லு மாரி இருக்க. நான் தான் உன்னுடைய அம்மாவா இருக்கேன். என் கையிலயே நீ சாப்பிட மாட்டேங்கிறியேன்னு வருத்தப்படுவாங்க. பாபா கூட சொல்லியிருக்காரு, எந்த மாதிரியான சாப்பாடு நம்ம சாப்பிடணும்? எப்படி நம்மளுடைய வாழ்க்கை நடக்கணும்? இத பாபா சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்கு? நம்ம தெரிஞ்சிருக்கோம். உலகமே தமோ பிரதானமா இருக்கு. எங்க பார்த்தாலும் போட்டியும், பொறாமையும் இருந்துட்டுருக்கு. யாரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. இத தான் எல்லாருமே விரும்பிட்டு இருக்காங்க. ம். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கு. அவர் நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போறாரு. நெறைய இடத்துல இருந்து அவங்களுக்கு ஆஃபர் வருது. ஆனா, அவங்களுடைய மனசுல வந்து என்ன தோணுது அப்டின்னா, அம் சொன்னாங்க. இன்னொரு அம்மா பக்கத்துல இருந்தாங்க. அவங்களுடைய பையனுக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல. அ அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ வந்து முயற்சி பண்ணு." இப்போ பாபா என்ன முயற்சி பண்ணா தானே வாழ்க்கையில முன்னேற்றம்ன்றது கிடைக்கும். ஸோ அதே போல தான் வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் வரும். ஏன்னா நம்ம மரியாதைகளை விட்டுட்டோம்னா பின்னால நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டிய கட்டாயத்துல வந்துருவோம். காலையில அமிர்த வேளையிலிருந்து நைட்டு வரையும் பாபா நமக்கு நிறைய நியமங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கை அன்னப்பறவை போலதாக இருக்கும். அன்னப்பறவைக்கும் நமக்கும் பாபா
கனெக்ட் பண்ணுறாரு. அன்னப்பறவை என்ன பண்ணும், எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும். அமிர்த வேளையில இருந்து நைட்டு வரையும் நம்முடைய தினச்சரியம் எப்படி இருக்குது, அமிர்த வேளையில் எப்படி இருக்குது, பாபா நமக்கு சொல்லியிருக்கார் இல்லையா. பாபா நம்ம எது வரைக்கும் செய்யலையோ அது வரைக்கும் பாபா நம்மளை கையை தூக்க வச்சு செய்ய வச்சுட்டே இருப்பார். ஏன்னா பாபாவுக்கு தெரியும் இல்லையா, எந்த குழந்தைங்க நல்லா செய்கிறாங்க செய்கிறது இல்லைன்னு பாபாவுக்கு தெரியும். நம்ம செய்யலைனாலும் பாபா நமக்கு உற்சாகம் படுத்திகிட்டே இருக்காரு, ஊக்கத்தை கொடுத்துட்டே இருக்காரு. பாபாவுடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம மெதுவாக வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ஒருபோதும் மரியாதை என்ற கோட்டில் வெளியே போகக்கூடாது. மரியாதை இல்லாத விவகாரங்களில் நாம் போகக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தருமே சங்கம் யுகத்தில் புருஷோத்தமனாக மாறணும். நம்ம எல்லாருக்குமே நிர்ணய சக்தி இருக்குது. அன்னப்பறவையினுடைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அன்னப்பறவை போல் நம்ம எல்லாருமே மாறணும். அன்னப்பறவை என்ன பண்ணும், என்ன செய்யும், அன்னப்பறவை என்ன பண்ணுது, ஆசனத்தில் உட்காந்துட்ருக்கு. காலையிலேருந்து நைட்டு வரையும் இந்த ஆசனத்தில் நம்ம இருக்கணும். என்ன காரியம் நம்ம செய்கிறோமோ அந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னால் இது சரியா இது தவறா என புரிஞ்சு நிர்ணயம் செய்து நம்ம அந்த காரியத்தில் ஈடுபடணும். ஏதாவது ஒரு விஷயம் சரியில்லைனா மறுபடியும் நீங்கள் நல்ல நிர்ணயம் பண்ணிவிட்டு அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. ஏதோ தோணுச்சே செஞ்சோன்னு நினைக்கக்கூடாது. பாபா நம்மளை புத்திமானாக மாற்றியிருக்காரு. புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலியாக பாபா நம்மளை மாற்றிருக்காரு. ஆரம்பத்தில் பாருங்கள், நமக்கு எவ்வளோ பாவனை இருந்தது, எவ்வளோ அன்பு இருந்தது. அங்கேருந்து சென்டருக்கு போகிறோம், வெளியே போகிறோம், எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். மற்றவங்களை பார்க்க என்ன ஆயிடுது, நம்மளுடைய சங்கல்பங்கள் எல்லாமே டைவர்ட் ஆகிறது. அதனால் பாபா சொல்றார், என்ன ஆனாலும் நாம் டைவர்ட் ஆகக்கூடாது, நம்மளுடைய எண்ணங்களை ஸ்ட்ராங்காக நம்ம வச்சுக்கணும். இதுதான் பாபா நமக்கு சொல்கிறேன். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அன்னப்பறவை போல் நம்ம எல்லாருமே இருக்கணும். எல்லாத்தையுமே புரிஞ்சு நம்ம செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். அன்னப்பறவை என்ன பண்ணுது, தண்ணியை தனியாக பாலை தனியாக பிரிச்சுருது, கல்லை தனியாக முத்தை தனியாக பிரிக்குது இல்லையா. அதே போல் நம்ம எல்லாருமே அன்னப்பறவை போல் இருக்கணும். இப்போ நம்ம என்ன ஆகணும், பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு புருஷோத்தமன் ஆகணும். இதுதான் பாபா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. புருஷோத்தமன் ஆகணும். பாபா நமக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்காரோ அதன்படி நம்ம எல்லாருமே நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த மாதிரி பாபா எல்லா விஷயங்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்க. சில விஷயங்கள் நம்ம முரளியிலேருந்து அவுட்லைன் கூட நம்ம போயிருப்போம். பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரோ, பாபா மேலே நம்ம நம்பிக்கை வச்சு பாபா என்ன சொல்லியிருக்காரோ நீங்கள் சரண்டர் ஆகுங்க. இப்போ நமக்கு டைமே இல்லை, எது செய்யணும் அது செய்யணும், ஒன்றுமே செய்ய வேண்டாம். இப்போ நம்ம பாபாவை நினைக்கணும், பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கணும். பாபா என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்யணும். இதை மட்டும்தான் நம்ம செய்ய முடியுங்க. பாபா பாருங்கள், நம்மளுடைய வாயில் அல்வா கொடுத்துருக்கோம். பூனை மாதிரி நம்ம எல்லாருமே இருக்கணும். பூனை எப்படி தன்னுடைய குழந்தைங்களை பாதுகாக்குது, அதே போல் நாம் கூட பாபாவை பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம எல்லாருமே புருஷோத்தமனாக மாறணும். ஏன்னா நம்ம எல்லாருமே புருஷோத்தமர்களாக மாறிடுவோம். பாபாவை கூட சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, நான் வந்திருக்கிறதே குழந்தைங்களுக்காக தான், குழந்தைங்களுக்கு புருஷோத்தமன் ஆக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறாரு. ஏன்னா நான் வந்திருக்கிறது எதுக்காக, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான். மேலேருந்து எதுக்கு வந்திருக்கேன் நான், எல்லாத்தையுமே சத்துவ பிரதானமாகிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம எவ்வளோ முறை ஃபெயில் ஆனாலும் பாபா என்ன பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு இல்லையே. அப்போ எப்பேற்பட்ட பாபா, இந்த மாதிரி ஒரு டீச்சர் எங்கேயாவது நம்ம பார்த்துருப்போமா. பாபா நம்முடைய அப்பாவாக இருக்கார், பாபா நம்முடைய டீச்சராக இருக்கார், பாபா நம்முடைய குருவாக இருக்கார். மரியாதை இப்படி நடக்கிறது தான் நம்முடைய வேலையாக இருக்கு. அப்போ தான் நம்ம நல்லவங்களாக நம்ம மாற முடியும். இதனால் எனவே நம்ம புரிஞ்சுக்கணும், முரளியில் பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ, நம்ம திரிகால தர்ஷியாக இருந்து அந்த அன்னப்பறவையினுடைய ஆசனத்தில் அமர்ந்து அதை நாம் செய்யணும் செய்யணும் செய்யணும். இனிமேல் மறுபடியும் நமக்கு டைம் கிடைக்காது. இப்போ பாருங்கள், 40 வருஷம் போயிருச்சுன்னா மறுபடியும் அந்த 40 வருஷம் திரும்ப வராது இல்லையா. எல்லாருமே எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு, நாம் என்ன செய்யணும், அதை
செய்ய வேண்டியதாக இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருமே சம்பன்னமாக்கி தான் பாபா நம்மளை கூட்டிகிட்டு போவார். எனவே பாபா நம்ம எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போவார். அதனால் நீங்கள் நம்பிக்கை வைங்க. ஒரே சரியான வழிப்படி நீங்கள் எல்லாருமே நடந்துட்டு இருங்க. ஓம் சாந்தி.